சாப்டர் 2 தனியால் வாணிகம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதலாவது கேள்வி, தனியால் வணிகம் துவங்க டேஷ். முதலாவதாக குறைந்தது 2 நபர்கள் தேவை, இரண்டாவதாக குறைந்தது 7 நபர்கள் தேவை, மூன்றாவதாக 1 நபர் மட்டும் தேவை. தனியால் வாணிகம் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் தான், குறைஞ்சபட்சமும் ஒருத்தர் தான், அதிகபட்சமும் ஒருத்தர் தான். அப்ப சரியான விடை இ, 1 நபர் மட்டுமே தேவை. இரண்டாவது கேள்வி, தனியால் வணிகரின் பொறுப்பு டேஷ். முதலாவதாக முதலுக்கு ஏற்ப வரையறுக்கப்பட்டது, இரண்டாவதாக சொத்துக்கு ஏற்ப வரையறுக்கப்பட்டது, மூன்றாவதாக வரையறை இல்லாதது. இதுக்கு பதில் மூன்றாவது வரையறை இல்லாதது. ஏன்னா தனியால் வணிகத்தை பொறுத்த மட்டும் சட்டத்தோடைய பார்வையில தனியால் வணிகரும் ஒருத்தர் தான், தனியால் வணிகர் செய்யக்கூடிய வியாபாரமும் ஒண்ணுதான். அப்போ அவருடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு. அவருடைய முதலுக்கு ஏத்த மாதிரியும் வரையறுக்கப்பட்டதில்லை, சொத்துக்கு ஏத்த மாதிரியும் வரையறுக்கப்பட்டதில்லை. தொழிலில் ஏதாவது நட்டம் அப்படின்னு சொன்னா அவருடைய சொந்த சொத்தையும் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வியாபார கடனை அடைக்கணும். அதுதான் தனியால் வணிகரினுடைய பொறுப்பு. அப்ப வரையறா பொறுப்பு. மூன்றாவது, தனியால் வணிக அமைப்பிற்கு ஏற்ற தொழில்கள். முதலாவது பேரளவு வியாபாரம், இரண்டாவது நடுத்தர வியாபாரம், மூன்றாவது சிற்றளவு வியாபாரம். இதுக்கு பதில் மூன்றாவது சிற்றளவு வியாபாரம். ஏன்னா தனியால் வணிகத்தை பொறுத்த மட்டும் 1 நபர் மட்டும்தான் இருப்பாரு. அவரால் என்ன பண்ண முடியாது, பெரிய அளவுல முதல் போட்டு தொழிலை நடத்த முடியாது. அதே நேரத்துல இவர் பங்குகளையோ கடனீட்டு பத்திரங்களையோ வெளியிட முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணலாம்னா அதிகபட்சமாக நண்பர்களிடத்திலையும் உறவினர்களிடத்திலையும் வங்கியிலையும் கடன் வாங்கி தொழில் நடத்தலாம். அப்ப அப்படி நடத்தும் போது சின்ன அளவுல தான் வியாபாரம் பண்ண முடியும். ஒரு உணவு விடுதியோ அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்போ அந்த மாதிரி தான் வைக்க முடியுமே ஒழிய பெரிய இண்டஸ்ட்ரி 100 கோடி ரூபாய் போட்டெல்லாம் அவரால் வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப தனியால் வணிகம் சிற்றளவு தொழிலுக்கு உகந்தது. நான்காவதாக, தனியால் வணிகத்தில் முடிவெடுப்பது டேஷ். முதலாவதாக விரைவாக, 2 தாமதமாக, 3 இரண்டும் இல்லை. இதுக்கு பதில் விரைவாக. ஏன்னா தனியால் வணிகத்துல ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறனால அவரால் என்ன பண்ண முடியும், விரைவாக முடிவுகளை எடுக்க முடியும். விரைவாக முடிவுகளை எடுக்கிறனால ஒரு சில விஷயங்கள் நன்மையாக முடியலாம், ஒரு சில விஷயங்கள் அவசர முடிவா போய் நட்டத்திலையும் முடியலாம். ஆக மொத்தம் தனியால் வணிகத்துல தாமதமாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் யார்ட்டையும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கூட்டாண்மையை பொறுத்த மட்டும் 2 நபர்கள் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 20 பேர் இருப்பாங்க. அப்ப எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும், கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கணும். கூட்டு பங்கு நிறுவனத்திலையும் இயக்குனர் அவையில முடிவெடுக்கணும். ஆனா தனியால் வணிகத்துல ஒருத்தர் மட்டும் இருக்கிறனால விரைவாக எந்த ஒரு முடிவையும் நடைமுறைப்படுத்தலாம். ஐந்தாவது, தனியால் வணிகத்தில் டேஷ். முதலாவதாக வியாபார ரகசியங்களை காக்க இயலாது, இரண்டாவதாக வியாபார ரகசியங்களை காக்க இயலும், மூன்றாவதாக இரண்டும் இல்லை. இதுக்கு பதில் வியாபார ரகசியங்களை காக்க இயலும். கண்டிப்பாக தனியால் வணிகத்தில் என்ன பண்ணலாம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டை பாதுகாப்பா வச்சுக்கலாம், ரகசியங்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம், தொழில்நுட்பங்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஏன்னா எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும்னு தேவையில்லை, கலந்து ஆலோசனை பண்ண தேவையில்லை. 1 நபர் மட்டுமே இருப்பதால எல்லா விஷயங்களும் அவரிடத்தில் மட்டுமே இருக்கும். ஆனா கூட்டு பங்கு நிறுவனத்திலேயோ கூட்டாண்மையிலேயோ என்ன பண்ண முடியாது, ரகசியங்களை பாதுகாப்பா வைக்க முடியாது. இயக்குனர் அவைனா நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ரகசியம் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் பிற வகை நிறுவனத்தில் அதிகம், பிற வகை வியாபார அமைப்புல அதிகம். தனியால் வணிகத்துல ரகசியங்களை கண்டிப்பாக காக்க இயலும். அப்ப பதில் ஆவண்ணா, ரகசியங்களை காக்க இயலும். ஆறாவது, தனக்கென்ற ஒரு சட்டத்தன்மையை பெற்று ஒரு புனைவு நபர் என்ற முறையில் உரிமையாளர்களிடமிருந்து தனித்த ஒரு இயக்கமாக செயல்படுகிறது. முதலாவதாக கூட்டுருவாக்கம் பெறாத நிறுவனங்கள், கூட்டுருவாக்கம் பெற்ற நிறுவனங்கள், மூன்றாவதாக தனியால் வணிக அமைப்பு, நான்காவதாக இவை எதுவும் இல்லை. பதில் இரண்டாவது, கூட்டுருவாக்கம் பெற்ற நிறுவனங்கள். கூட்டுருவாக்கம் பெற்ற நிறுவனங்கள் மட்டும்தான் ஒரு தனிநபராக கருதப்படுகிறது.